ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி பார்பி தான் விளையாட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி பிஎக்ஸ்டி போட்டோம், இன்றைக்கி கிராணி போட்டோம், நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஒன் வந்துடும் கைஸ். அப்புறம் வந்து நான் வந்து இப்போ உண்மையாக சொல்லிடுறேன் கைஸ், இப்போ தான் முதல் முறை கிராணி ஒன் விளாட்றேன். வாழ்க்கையிலே எனக்கு கிராணி இருக்க எல்லா கேமும் எனக்கு அத்துப்படி கைஸ். ஆனால் கிராணி ஒன்று மட்டும் எனக்கு என்னன்னு தெரில, பயங்கர கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படியா முடிச்சு எஸ்கேப் பண்ணி மாஸ் காட்டிடுறோம் கைஸ். எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன் கிராணி, ஆனால் எனக்கு விளையாட தான் கைஸ் பயமாக இருக்குது இந்த கிராணியும் ஈவில் இன்னும். ஆனால் எல்லாமே டம்மின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க விளையாடி பார்க்கலாம். ஈஸி மோடில் தான் உள்ளே போயிருக்கோம். என்ன எஸ்கேப் கிடைக்குதோ எல்லா எஸ்கேப் பண்ணி தொலை வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுக்கணும் கைஸ். இது 3வது டேக் கைஸ். எத்தனை டேக் தெரியுமா பண்ண? இப்போ முதல்ல கிராணியை வர வைக்கணும். கீழே தான் இருக்கும் கிராணி. அதனால் நம்ம பாத்ரூமில் போய் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாத்ரூமில் ஃபோட்டோ ஃப்ரேமு மிலன் சூப்பர். நான் போய்ட்டு மிலனில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிராணி கிராணி ஆளை காணும். கீழேருந்து தான் வழக்கமாக வரும். வருது பாருங்க கைஸ், வருது கைஸ். ஓடுற அப்படியே இந்த சைடு கீழே போயிடலாம். எந்த சைடு வருது கிராணி கைஸ்? இங்கே தான் கைஸ் வருது. அது வாங்க நம்ம இதை அப்படியே தள்ளி விட்டு போடா. அப்படியே நம்ம போய் கீழே போயிடலாங்க. ஸ்டார்டிங்கில் மெலன் கிடச்சிச்சு, வேறு லெவல். இங்கே தான் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. வாங்க அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டு நம்ம பாட்டுன்னு போகலாம். ஐயோ, இது தள்ளி விட்டா இங்கே வேறு சவுண்ட் வருமே. சரி பார்த்துக்கலாம். சவுண்டே வரல கைஸ். சூப்பர். இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது கைஸ். இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். குதிரா கைப்புல்ல. ஸ்பாட் ஆஃப் ஷார்ட் கன்னு இன்னும் வேறு லெவலில் கிடைக்குது எல்லாமே. இந்த டேக்கில் தாங்க கைஸ் எல்லாமே கிடைக்குது. என்ன இது பேட்லாக்கி எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியலையே. நான் கிராணியாக விளாண்டதில்ல. சரி நம்ம முதல்ல எங்கடா பேட்லாக்கி? அங்கே தான் இருக்குது. பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னை கண்டுபிடிப்போம். போயிடலாங்க கைஸ். இப்படி யாரும் இல்லைல்ல. பார்க்க பயமாக இருந்துச்சு கிராணி மாதிரி. கிராணி ஆம்பளையாக இருந்தால் இங்கே வாடி. அது பொம்பளை தானே. சரி பொம்பளையாக இருந்தால் இப்படி வாடி. வருது. சுற்றி வந்தி. கிராணி வாடி. சரி அதை அப்படி போது விடு. கைஸ் அது இப்படி தான் கைஸ் வரும். ஐயோ, நானே ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணி விட்டேன் கைஸ். ஏதோ ஒன்று. அவங்க போய் ஒழிஞ்சிப்போம். எங்க கைஸ் இருக்குது? வாய்ஸ் மட்டும் கேட்குது. சரி ஒரு நாள் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம போவோம். போயிட்டு நம்ம பாட்டுன்னு வச்சுட்டு வந்துடுவோம். பார்ட் ஆஃப் பெயிண்டிங்லாம் நிறைய பார்த்தேனே கைஸ். அந்த இதில் பார்த்தேன். இது பாத்ரூமில் பார்த்தேன். அப்புறம் வேறு எங்கே பார்த்தேன்? சரி தைரியமாக போவோம். எவன் வர போகிறான்? தள்ளி விடுவோம். ஒன்றும் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே கைஸ். பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். சவுண்டு போட்டுருவோம். வருமா என்ன கருமோன்னு தெரில. ஒரு கதவு இருக்காது. ஒரு கதவு. ஐயோ போச்சு.
வாங்கி சரி தள்ளி விட்டோம். அது இங்கே வந்து வரத்துக்குள்ளே நம்ம அப்படி போயிடலாம். என்ன இங்கே வருது? கேள்வி இதுன்னு எங்கே வருது? போச்சு போச்சு போச்சு. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. இந்த கிழவி இருக்கு பாருங்க கைஸ். வெறி ஏற்றுது கைஸ். அப்படியே நம்ம மேலே போயிடலாம். கேவி வாங்க கைஸ் நம்ம அப்படி இப்படி போயிடலாம். போச்சு, ஃபோட்டோ ஃப்ரேம் தள்ளி விட்டேன். எதுவுமே இல்லை. ஓடுற அங்கே ஏதோ இருக்கு, அங்கே ஏதோ இருக்கு, அங்கே ஏதோ இருக்கு. என்ன கைஸ் இது பின்னாடியே வந்து உயிர் எடுக்குது. சுற்றி சுற்றி ட்ராப். வேற அங்கே தான் வருது. அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இது வேறு எந்த சைடு வருதுன்னு தெரில. இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. வேறு அறிவுலாம் தேவையில்லை. ஒன்றும் பயமாக இருக்கு. கிராணி இங்கே தான் கைஸ் இருக்கு. கிராணி பார்க்கல. பார்த்துச்சா? பார்த்துச்சு கைஸ். கிராணி இருக்கு பாருங்க. வெறி ஏற்றுது வர. இங்கே ஆளை காணும். என்னடா இது ஆளை காணும்? மூலக்கார கிராணியாக இருக்கா? ஐயோ போச்சு, சவுண்டு போட்டேன். அப்படியே பெயிண்டிங் வச்சுட்டு நம்ம பாட்டு போயிடலாம் கைஸ். ஓடுறோம். இப்போ அடுத்து அங்கே ஒரு பெயிண்டிங் பார்த்துமே கைஸ். பாத்ரூமில் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் வாங்க. போச்சு இங்கே தான் இருக்கு. ஓடுற ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். வாயப்பாருங்க சொட்டை கிளவி. மூஞ்சாப்பாரு. இது மூஞ்சி பார்பி ஒரு கேடு. தூ நல்லா பிங்க் கலர் நைட்டி போட்டு வந்துட்டு இது பார்பியா? கிளம்படி கேள்வி. பயமா இருக்கு கைஸ் இதை பார்த்தாலே. ஏன் தான் எனக்கு மட்டும் பயமா இருக்குன்னு தெரில. யாருக்குமே பயம் வந்துட மாட்டேங்குது. இல்லை விடிஜியோட ஃபேனாக இருந்தது இந்த சொட்டை மண்டைக்கெலாம் நான் பயப்படுறேன் பாருங்க. இந்த பாருங்க ட்ராப் எங்கே கரெக்டாக செட் பண்ணிட்டு போகணுமோ அங்கே செட் பண்ணிட்டு போகுது. கேள்வி நல்லாவே இருக்காதுடா இதெல்லாம். எங்கே இருக்கு? ஐயோ போச்சு கைஸ். இங்கே தான் கைஸ் இருந்துருக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேடா. சரி விடுங்க, நம்ம டே 2ல் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். எதுவுமே எடுக்கல கைஸ். அந்த ஃபோட்டோ பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் பேட்லாக்கி எதுக்கு வேணுன்னே தெரில. என்ன கரும்பு முச்சை யூஸ்னு கூட தெரில. அது இந்த கிராணி இப்போ வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஐயோ எற ஃபோட்டோ பெயிண்டிங் எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். அப்படியே பார்க்காத போது எஸ் ஆயிடலாம். பார்க்கல. அப்படியே சைடு இருங்க கைஸ். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எதுவுமே இல்லை. வேஸ்ட் இந்த ரூமு. போச்சு பார்த்துச்சு. நம்ம ஒழிஞ்சிக்கூடாது. ஒளிஞ்சிக்கோ சீசே கைஸ். இப்போ அப்படியே போயிட்டு இந்த பெயிண்டிங்கை மட்டும் வச்சிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சேர் தானாக போய் உட்காருது. வாங்க அப்படியே ஓரமாக போகலாம். கேள்வி இதான் நிற்குது. பத்திரமா உஷாராக ட்ராப் போட்டு போகுது பாருங்க கைஸ். என்ன வயசாகுது இது? உஷாராக ட்ராப் போட்டு அது பாட்டுன்னு போகுது. இப்போ சவுண்ட் கேட்டுச்சு. அது இப்போ ஓடி வரும் பாருங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தான் செட் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயினே இருக்கலாம்.
ஐயோ நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு தெரியல கைஸ். கார் எஸ்கேப்பும் ஒன்றும் கிடைக்கல. பேட்லாக்கி தான் கிடச்சிருக்கு. அந்த என்ன கருமத்துக்குன்னு எனக்கு புரியல. சரி வாங்க போ. இது என்ன கைஸ் இது? இங்கே என்னமோ இருக்கு. இன்னொரு தள்ளி விட்டேன் நான். போச்சு பார்த்துச்சு கைஸ். வேறு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். எனக்கு நான் என்னத்தை தான் பண்ணுறது? வேறு எங்கேயோ பெயிண்டிங் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நான் போய் கிச்சன்லாம் நம்ம தேடவே இல்லை. அங்கே போய் தேடலாம் வாங்க. போன வாட்டி இதே இடத்துல தான் செத்தேன். எங்கடா அந்த கிராணி? கைஸ் தோதான் கைஸ் இருக்காது. ஓடுற கிச்சனுக்கு போகலான்னு பார்த்தா கிச்சன்லேயே தான் கிடக்குது. ஏன் தான் இப்படி என் உயிர் எடுக்குதோ? ட்ராப் பண்ணிச்சு. சரி நம்ம அந்த சைட் போவோம். உயிர் எடுக்க எதுவுமே இல்லை. ஒரு கதவு இருக்குங்க ஆக்சுவலி. என்னடா சொல்றது? கதவையே காணும். இங்கே தான் இருக்கா? போனுங்க ஏதோ கீ சேஃப் எங்கே திறக்கணும் தெரியலையே. போடுங்க ஷாட்கன் பார்ட்டு. வெறித்தனம் சேஃப்டி கூட அப்புறம் எடுத்துக்கலாம். ஷாட்கன் பார்ட்டு தான் முக்கியம். நான் போய் ஷாட்கன் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓடுற தீரா மின்னல் வால் வீசும் கரிகாலம். இதெல்லாம் செட்டப்லாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்துடும். சேஃப் கீ கிடச்சிருக்கு. இங்கே என்ன இருக்கு? போடுங்க. நம்ம தான் இங்கே எல்லாமே. ஷாட்கன் பார்ட்டின்னு கூட கிடச்சிச்சு. எர்ரா ஷாட்கன்னு போடுறா புல்லட்ட. இன்னைக்கு அந்த கிளவியா நான் பார்த்துடலாம். கிளவி எங்கடி இருக்கா? முன்னாடி வாடி. இதோ வந்துருச்சு கிளவி. வா கிளவி. ஐயோயோ மிஸ் ஆயிடுச்சு புல்லட்டு. வாங்க நம்ம மேலே போவோம். இங்கே எங்கே புல்லட் இருக்குன்னு வைங்க. அதே முடிச்சு விட்டுருவோம். ஐயோ 3 புல்லட் தான் போல. வேறு புல்லட் இருக்காதா இங்கேயும்? இங்கே புல்லட் இருக்கு. எர்ரா புல்லட்டா கூப்பிட்ற அந்த கிழவிய. கிழவி வாடி. என்னடா இது? ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். 2 புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த கிழவிய போட்டு தள்ளுதான் எனக்கு அடுத்த வேலை. கைஸ் என்ன கைஸ் இது வெறி ஏத்துது கைஸ். போட்டு தரலான்னு பார்க்குறேன். 2 புல்லட் வேஸ்ட்டு தான் ஆச்சு. கிளவி இங்கே தான் இருக்கும். எங்கே அந்த ஷார்ட் கன்னு? கிளவி இப்போ போட்டு தள்ளுறேன் பாருங்க. ஹெட்ஷாட் அடிக்கிறேன். எங்கடா அந்த கிழவி? கிழவி இங்கே வாடி. வாடி. நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்காம போட மாட்டேன். போட்றா கைஸ். என்ன கைஸ் இது? 4 கைஸ். எதுவுமே பண்ணலடா டேய். துப்பாக்கி காசப்பட்டு.
முடிக்காம விட மாட்டேன் அந்த கிளவி. கிளவி வாடி. நீ நானா அந்த கிளவியான்னு பார்த்துடலாம். எங்கடா ஆமோ எட்ரா ஆமோவ 3 ஆமோ வேஸ்டேஜ். ஓ கன் ஆல்ரெடி லோட்ல தான் இருக்கா. வாடி சக்காலத்தி நீ செத்தடி நீ. கைஸ் இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். துப்பாக்கி எதுக்குதான் இருக்கோ கர்மம் பிடிச்சது. சீ லாஸ்ட் டே அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. துப்பாக்கியை நம்பி யூஸ் இல்லை. நம்ம பாட்டுன்னு போவோம் வாங்க. நியாயமே இல்லை கைஸ். நான் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறேன். இந்த கேம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இந்த ஃபோட்டோவை காணோம். எடுத்துடணும். வாடி நீ வா. என்ன வேணா பண்ணிக்க. எனக்கு என்ன வா. என்ன சாவடிக்கணுமா சாவடிச்சுக்கோ. ஓடி நாய. பேட்லாக் ஏதாச்சும் இருக்கு கைஸ். எடுத்துப்போம். ஏங்க இது பண்ணி விட்டுருவோம். கிளவி வந்துச்சு கிளவி வந்துச்சு. நம்ம அப்படியே இப்படி எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படி போட்டோம் நம்ம இப்படி போயிடலாம். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஒஸ்ட்டுனா ஒஸ்ட்டு அவ்வளோ ஒஸ்ட்டு. ஓ இதுக்கு தான் பேட்லாக்கியா. ஐயோ கிளை வருமே இப்போ. எல்லாம் பேட்லாக்கி யூஸ் பண்ணிச்சு. இங்கே வேறதா இருக்கா தேடலாம் வாங்க கைஸ். நீ வேட்டையில் இறங்கிட்டேன். முடிக்காம விட மாட்டேன். எல்லாத்தையும் தள்ளி விடு. கிளவி வாடியே. லாக் பண்ணிச்சு கைஸ் இந்த கிளவி. நீ லாக் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கோ. நீ பாருங்க ஆட்டத்தை என்ன ஆக போகுதுன்னு. இன்னைக்கு நானா அந்த கிளவியான்னு பார்த்துடலாம். லைவா மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு செத்துருக்கோம் அந்த கிளவி. நல்ல வேலை வீடியோ போச்சு தப்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல கைஸ். ஒரே ஒரு பீஸ் ஆஃப் இதுதான் சேஃப் கீ. இதுக்குள்ளே தான் இருக்குமே. இருங்க போய் பார்க்கலாம். சேஃப் கீ எடுத்துன்னு வரலாம். சில நேரம் என் மைண்டு ஃபுல்லாக அந்த கிளவியை சுட்டுத்தாளுனே போயிடுச்சு. இனிமேல் அந்த கிளவி செத்தாட்டியானே. நீ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என் ஆட்டத்தை மட்டும் பார்ப்பீங்க கைஸ். எல்லாரும் என் ஆட்டத்தை பார்ப்பீங்க. எறா சேஃப்டியா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க கைஸ். இவ்வளோ வாய் பேசுறேனே செத்துட்டேன்னு வைங்க. அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது. நக்கின்னு போக வேண்டியது தான். எடுக்கணும். நம்ம ஜெயிக்கணும் மாறா. நம்ம ஜெயிக்கணும். என்ன இருக்கு வெப்பன் கீ. இதை மட்டும் வச்சு என்னத்த பண்ணுறது. வாங்க எதாவது பிடுங்க முடியுமான்னு பார்க்கலாம். இது மட்டும் எதுவும் பண்ண முடியல. வர்ற கோவத்துக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. எங்கே இருக்கு அந்த கிளவி நாய். எங்கடா அந்த வெப்பனுக்கு ஓப்பன் பண்ணுறாத. இருக்க கிராஸ் பவ். அது ஏறானா. கிராஸ் பவ் எடுங்கடா. ரெடியாக இருக்கு. இப்போ மட்டும் சுட்டு தரலனா கிளவி நம்மளை சுட்டுரும். கிளவி எங்கே வருதுன்னு பார்ப்போம் வாங்க. இது சரிப்பட்டு ஆகாது. உள்ள போ. எடுக்க வேண்டியது இடத்துல நல்லா இருக்கும்.
எங்கடா அது ஆமோ ஆமாம் பத்திரமா இருக்கணும். ஹார்ட் பீட் ஆகுது. ஹார்ட் பீட்டில் இந்த செடி எடுத்தால் அந்த கிளவி காண்டே வரும்ல, இன்னைக்கு இருக்கு அந்த கிளவிக்கு சமாதி. நீ நானும் அந்த கிளவியான்னு பார்த்துடலாம். ஆனால் அதுவே இப்போ அந்த ஷாட்கன் மாதிரி எதுவும் பல்பு குத்துச்சுன்னா என்ன பண்ணுறது கைஸ்? ஐயோ உண்மையிலே படப்படம் எனக்கு. சரி பார்த்துக்கலாம். கிளவி வேற எங்க இருக்கு? கிளவி வாடி சீக்கிரம். உனக்கு வாரத்துக்கு இவ்வளோ நேரம் வாடி 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 சீக்கிரம் வாடி. எங்க இருக்க நீ? வாடி தூக்கி போட்டுருவோம். இன்னும் ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்டுன்னு தான் இருக்கு. வாடி ஆம்பளையா இருந்தா வாடி, பொம்பளையா இருந்தா வாடி. வாடி 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 செத்துறடி நீ. வா 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 வா. எங்க 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 எங்கடி இருக்க? வாடி. நீ நக்கலா சிரிக்கிற? நீ சிரிச்சா நீ என்ன பெரிய ஆளா? வாடி 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 வாடி. ஏய் பக்காவுது. எட்ரா இதே தான் எனக்கு வேணும். கொஞ்சம் டெடியாக காணும். வாடி வாடி எங்கடி நீ போயிட்டு போற ஒரு தோதா இருக்கு. தோதா கேஸ் எங்கேயோ இருக்கு. வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஹார்ட் பீட் சவுண்டு மட்டும் கேட்டால் போதாது, நேருக்கு நேராக வரணும். அதுதான் அழகு. வா 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 வாடி. இந்த கர்மம் வந்து தொலை மாட்டேது. ஒரு ஃபோன் வந்துச்சு கேஸ். சரி அதை விடுங்க. இப்போ எங்கே அது? வாடி. ஹார்ட் பீட் மட்டும் கேட்கத்தா போதாது, வந்து தொலைடி வாடி. ரைட் இது வெளியேற்றுது கேஸ். நேருக்கு நேராக போய் சண்டை போட்டுற வேண்டியதுதான். எங்கது எங்கது எங்கது? ஏய் இங்க வாடி கிழவி. எங்கடி இருக்க? வாடி. எங்கடி இருக்க? ஏய் வாடி கிழவி எங்கடி? நான் நம்ம அவளை போட்டலன்னு பார்த்தா அவள் நம்ம அவனை போட்டல கைஸ். அவன் அவனை போட்ட கைஸ். பாவீங்களா? ஜெயிக்கலான்னு பார்த்தா இப்படி பல்பு குத்துட்டீங்களேடா. சரி நம்மளால ஒரு ஈஸி மோடு கூட ஜெயிக்க முடியல கைஸ். சரி பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஜெயிக்கணும். சரி அப்படிலாம் வேணாம். என்ன பண்ணீங்கன்னா ஜோக்கர் பார்பி கிராணின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இன்னொரு வாட்டி விளையாடி ஜெயிக்கலாம் கைஸ். நம்ம அசிங்கப்பட்டுருச்சு இது. நான் அடுத்த பாட்டில் வரண்டி கிராணி நான் யாருன்னு காட்டுறேன். பாய் கைஸ் பாய்.